Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எஸ்டர்டே வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்க்கு வந்து ஜாகிரஃபி மேப் ஸ்டடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மேப் ஸ்டடி கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேப் ஸ்டடினா ஃபஸ்ட்டு என்ன? மேப் ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம வந்து ஜாகிரஃபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக படிச்சுட்டே வருவோம். அது ஃபுல்லாகவே வந்து இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி ஓவராலாக சேர்த்து மேப்பில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். ஏன் நம்ம மேப் ஸ்டடி படிக்கணும்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, ஒரு இமேஜ் ஞாபகம் வைக்கிறோம். இமேஜ் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் ஞாபகம் வைக்கணும், ஈஸியாக மைண்டில் நிற்கும். அதே தியரியாக கண்டென்ட்டாக நிறைய விஷயங்கள் மைண்டில் ஏற்றினா மைண்டில் நிற்காது. அதனால தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாகிரஃபி ஃபுல்லாகவே வந்து ஓவரால் ஒரு 70லேருந்து 80 மேப்குள்ளே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கப்பா. அதனால் இந்த மேப் மட்டும் பார்த்தா போதுமா தான், தாராளமாக போதும். இதை தாண்டி நீங்கள் ஜாகிரஃபி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸையும் பாருங்கள், அதுக்கடுத்து பிவை கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க ஃபஸ்ட் மேப்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜோஸ் மேப் ஸ்டடி 1ல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட அமைவிடம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பூமியில் இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பூமியில் இந்தியா வட அரைக்கோளத்தின் தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு. வட அரைக்கோளத்தில் தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதை ஞாபகம் வச்சு இது புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியில் இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா வட அரைக்கோளத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ளது. ஓகே, அதுக்கடுத்து இந்தியாவோட 4 எல்லைகள் என்னென்ன? வடக்கு எல்லை என்ன அப்படின்னா இந்திராகோல். வடக்கு எல்லை இந்திராகோல். மறக்காமல் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து இமயமலை தானே இருக்கும், இமயமலையில் கோல் ஊனி போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கீழே வந்து இந்திராமுனை இருக்கும், இந்திராகோல் ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். இது இந்திராமுனை வருமா, இங்கே இந்திராமுனை வருமானு சொல்லிட்டு. மேலே இமயமலை கோல் ஊனி போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்திராகோல். ஓகேவா? தெற்கு நிலப்பகுதியின் எல்லை குமரிமுனை. கன்னியாகுமரி இருக்குது, குமரிமுனை ஞாபகம் வச்சுக்கலாம். தெற்கு எல்லை அப்படின்னா இந்திராமுனை அல்லது பிக்மேலியன் முனை. ஓகேவா? இன்னும் இந்த 3 மட்டும் டைம் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு வடக்கு எல்லைன்னா இந்திராகோல், தெற்கு நிலப்பகுதியின் எல்லை குமரிமுனை, தெற்கு எல்லை இந்திராமுனை அல்லது பிக்மேலியன் முனை. அடுத்து கிழக்கு என்ன மாநிலம்? அருணாச்சல பிரதேசில் கிபிது அப்படிங்கிற பகுதி. கிழக்கில் அருணாச்சல பிரதேஷ் கிபிது. மேற்கில் குஜராத்தில் கௌர்மோட்டா. இந்த 5 எல்லைகள் மட்டும் சொல்லலாமா? வடக்கு எல்லை என்ன? இந்திராகோல். தெற்கு நிலப்பகுதியின் எல்லை குமரிமுனை, தெற்கு எல்லை இந்திராமுனை அல்லது பிக்மேலியன் முனை, கிழக்கு எல்லை அருணாச்சல பிரதேசில் கிபிது, மேற்கு எல்லை எங்கள் குஜராத்தில் கௌர்மோட்டா. இது ஒன்ஸ் அப்படியே ரீகால் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து எவ்வளோ டிகிரிஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8787. இது ஈஸியாக ஞாபகம் இருக்கா? 8787. மூணாவது டேபிள் 369. இது ஞாபகம் இருக்கா? 369. இங்கே 4 6 7 25. 4 6 7 25. இங்கே எல்லாமே டிகிரிஸ், இங்கே எல்லாம் மினிட்ஸ். இது ரெண்டும் வடக்கு, இது ரெண்டும் கிழக்கு. இப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கா? அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்குலேருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு. இந்த எல்லைகள் முடிஞ்சா அடுத்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்குலேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு. இந்த 4 எல்லைகள் முடிஞ்சா அந்த டிகிரிஸாக ஞாபகம் வச்சா மைண்டில் இருக்காது பாருங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் ஒரு டைம் எழுதி பார்க்கலாமா? இன்னொரு டைம் எழுதி பார்க்கலாமா? 8787 ஞாபகம் இருக்கா? 369 ஈஸியாக தேர்ட் டேபிள். அதுக்கடுத்து 4 6 7 25 எல்லாமே டிகிரிஸ், இங்கே மினிட்ஸ். ஃபஸ்ட் 2 வடக்கு, ரெண்டாவது 2 கிழக்கு. முடிஞ்சா 8 டிகிரி 4 மினிட்ஸ் கிழக்கு வடக்குலேருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு, 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்குலேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு. அவ்வளோதான், சிம்பிள். லாஸ்ட்டு இந்திராமுனை அல்லது பிக்மேலியன் முனை. இதோட டிகிரிஸ் எவ்வளோனா 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடக்கு அப்படிங்கிறது. இந்த 5 மட்டும் இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாமா? வடக்கு எல்லை என்ன? இந்திராகோல். தெற்கு நிலப்பகுதியின் எல்லை குமரிமுனை, தெற்கு எல்லை இந்திராமுனை அல்லது பிக்மேலியன் முனை, கிழக்கு எல்லை அருணாச்சல பிரதேசில் கிபிது, மேற்கு எல்லை குஜராத்தில் கௌர்மோட்டா. ஓகேவா? இதோட டிகிரிஸ் அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் 8787 369. அதுக்கப்புறம் என்னது 4 6 7 25. 2 இது வடக்கு, 2 இது கிழக்கு. முடிஞ்சா அதே ஆர்டரில் நோட் பண்ணிங்க. கீழே வந்து 6 டிகிரி 45 மினிட்ஸ். சிம்பிள். அதுக்கடுத்து வடக்கு பரவல் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா, வடக்கு பரவல் மேலே வந்து இந்திராகோல்லேருந்து கீழே குமரிமுனை வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 3 2 1 1 2 3 அப்படி ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. 3 2 1 4 கிலோமீட்டர். ஈஸியாக 3 2 1 4 கிலோமீட்டர் முடிஞ்சு. அதுக்கடுத்து கிழக்கு பரவல் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 2933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர்.
அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவோட உயர்ந்த பகுதி எது அப்படின்னுச்சுன்னா கஞ்சன்ஜங்கா. சிக்கிம் மாநிலத்தில் உள்ள கஞ்சன்ஜங்கா தான் என்னது இந்தியாவில் உயர்ந்த பகுதி. அதே தாழ்ந்த பகுதி எது அப்படின்னா கேரளாவில் உள்ள குட்டநாடு. கேரளாவில் உள்ள குட்டநாடு இதை ஞாபகம் வச்சு. இந்தியாவோட உயர்ந்த பகுதி சிக்கிமில் உள்ள கஞ்சன்ஜங்கா. தாழ்ந்த பகுதி கேரளாவில் உள்ள குட்டநாடு. முடிஞ்சா? அதுக்கடுத்து இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி எது? பாக்னீர் சந்தி. இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின். இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி பாக்னீர் சந்தி. அதுக்கடுத்து இது பேசிக்கான டீட்டெயில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். மக்கள் தொகையில் வேர்ல்டில் இந்தியா எத்தனாவது இருக்குன்னா வேர்ல்டில் செகண்ட் பிளேஸு, ஏசியாலையும் செகண்ட் பிளேஸு. வேர்ல்டில் செகண்ட் பிளேஸ், ஏசியாலையும் செகண்ட் பிளேஸு. இப்போ கரண்ட் அப்டேட்டில் வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, ஏசியாவில் ஃபஸ்ட்டு தான். எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் தொகை அப்படின்னா 17.4%. உலக மக்கள் தொகையில் 17.4% மக்கள் தொகை வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நில எல்லை எவ்வளோ? நில எல்லைன்னா என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு தீபகற்பம் சொல்லுவாங்க. தீபகற்பம் அப்படின்னா 3 பக்கம் தண்ணியாலையும் 1 பக்கம் நிலத்தாலையும் சூழ்ந்திருந்தா தீபகற்பம் சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது ஃபுல்லாக நிலப்பகுதி இருக்கா? இங்கே வந்து அரபிக்கடல், இங்கே வங்காள விரிகுடா, இங்கே இந்திய பெருங்கடல். இப்போ 3 பக்கமே என்னது கடலும் 1 பக்கம் நிலப்பகுதி இருக்குது. இந்த நிலப்பகுதியோட எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலப்பகுதி எவ்வளோ கிலோமீட்டர்? 15,200 கிலோமீட்டர். இந்த கடல் பகுதி, கடல் எல்லைகள் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். 6,100 கிலோமீட்டர். இங்கே தீவுகள் இருக்கா? இங்கே குட்டி குட்டி தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது, இங்கே லட்சத்தீவு இருக்கும், இங்கே வந்து இது டையூடாமன் இருக்கும். இந்த தீவுகள் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா 16 கிலோமீட்டர். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கடல் எல்லை தீவுகளையும் சேர்த்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். 7, 5, 1, 6 கிலோமீட்டர். புரிஞ்சா? இதை மட்டும் சொல்லாமா? மக்கள் தொகையில் வேர்ல்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 17.4% இருக்குது. வேர்ல்டில் செகண்ட், புக்கு டேட்டா வேர்ல்டில் செகண்ட், ஏசியாலையும் செகண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நில எல்லை வந்து 15,200 கிலோமீட்டர், கடல் எல்லை வந்து 6,100 கிலோமீட்டர், தீவுகள் மட்டும் அப்படின்னா 16 ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 7, 5, 1, 6 கிலோமீட்டர். சிம்பிள். முடிஞ்சு. ரிவைஸ் பண்ணிடலாமா? ஜோஸ் மேப் ஸ்டடி 1ல் என்ன மேப் பார்க்க போகிறோம்? இந்தியாவோட அமைவிடம், இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட 4 எல்லைகள் என்ன? வடக்கு எல்லை இந்திரா கோல், வடக்கில் இமயமலையில் கோல் ஊனி போவாங்கன்னு ஞாபகம் வச்சுருந்தேன். தெற்கு நிலப்பகுதி எல்லை குமரிமுனை, தெற்கு எல்லை இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனை, கிழக்கு எல்லை அருணாச்சல் பிரதேசில் கிபிது, மேற்கு எல்லை குஜராத்தில் கௌர்மோட்டா. இது எல்லைகள் என்னென்ன? 8787 369, செகண்ட்லேருந்து தான் 3 போகணும், 369, அதுக்கப்புறம் 467 25, 2 வடக்கு 2 கிழக்கு. சிம்பிள். முடிஞ்சா? லாஸ்ட் பிக்மேலியன் முனை 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடக்கு. அடுத்து வடக்கு பரவல் மேலே இந்திரா கோல்லேருந்து கீழே குமரிமுனை வரைக்கும் எவ்வளோ? 3, 2, 1 அப்படி ரிவர்ஸில் போகணும். 1, 2, 3 அப்படி ரிவர்ஸில் போகணும். 3, 2, 1, அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர். அதே கிழக்கு எல்லை அப்படின்னா 2933 கிலோமீட்டர். சிம்பிள். அதுக்கடுத்து இதோட நில எல்லை எவ்வளோ கிலோமீட்டர்? 15,200 கிலோமீட்டர். அதோட கடல் எல்லை 6,100 கிலோமீட்டர். தீவுகள் மட்டும்னா 16 கடல் எல்லை தீவுகளை சேர்த்து அப்படின்னா 7516 கிலோமீட்டர். சிம்பிள். முடிஞ்சு. இந்தியாவை இலங்கையை பிரிக்கிற நீர்ச்சந்தி பாக்னீர் சந்தி. அவ்வளோதான். அடுத்து வேர்ல்டு மக்கள் தொகையில் எவ்வளோ சதவீதம் இருக்குது? 17.4% இருக்குது. இன்னும் பூமியில் இந்தியா எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு? வட அரைக்கோளத்தின் தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு. சிம்பிள். அதுக்கடுத்து இந்தியாவை இரு சம பகுதியாக பிரிக்கிற அட்சரேகை எது? கடகரேகை. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை இரு சம பகுதியாக பிரிக்கிற அட்சரேகை வந்து கடகரேகை. ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது ஜஸ்ட் வந்து உங்கள் டீ பிரேக்கில் பார்க்குற விஷயந்தான். இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா? இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஏதாவது போர் அடிக்கிற நேரத்தில், வீடியோ பார்க்குற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது தானே உங்கள் ஜாகிரஃபி தேவையே இல்லை. ஜாகிரஃபினா இவ்வளோ தான். இதுலேருந்து PYQ நீங்கள் பார்த்தாலே போதும். சரியா? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஃபர்தராக நான் அடுத்த மேப் வந்து அப்லோட் பண்ணுவேன்ப்பா. ஏன்னா எனக்கு அதுக்கடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, ரெகுலராக கண்டினியூ பண்ணுறீங்க, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கடுத்து மூவ் பண்ண முடியும். நான் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணி நான் ரெகுலராக நான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஜாகிரஃபியுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி ரெண்டும் சேர்த்து வந்து 8லேருந்து 10 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. அதனால் இது 8 கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அதுவும் TNPSC AE JDO படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கவே மாட்டோம், GSலாம். இதை சைட் கேப்பில் இதை பார்த்துட்டோம்னா 10 கொஸ்டின் வருது அப்படின்னா ஈஸியாக தானே. அதனால் நீங்கள் அது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா. ஏன்னா அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது மூவ் பண்ணலாம்.
ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.